வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.14 பின்வரும் கோவைகளின் விளக்கப்பட்ட மதிப்பு காண்க. செகண்ட் சம் 7p + 2 by 8p square plus 13p plus 5. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா விளக்கப்பட்ட மதிப்பு கேட்டோம். ஓகேம்மா, 7p + 2 divided by 8p square plus 13p plus 5. ஓகேம்மா, இப்போ இந்த டினாமினேட்டரை பார்த்தீங்களாம்மா, இந்த பகுதியை பாருங்கம்மா. 8p ஸ்கொயர் ப்ளஸ் 13p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இது 5 வந்து என்னது, இந்த பகுதியில் உள்ள நம்பர்ஸ் வந்து என்னதுன்னா மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகேம்மா, இந்த 13 வந்து என்னது, மூலங்களின் கூடுதல் பலன். இது பெருக்கல் பலன், இது மூலங்களின் கூடுதல் பலன். ஓகேவாம்மா, இப்போ மறுபடியும் கொண்டு போவோம். இங்கே பாருங்கம்மா, 8p ஸ்கொயர் ப்ளஸ் 13p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 8p ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு 8 இருக்குல்ல, இந்த 8 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 8 * 5 எவ்வளவு இருக்குது, 40. இது என்னது, மூலங்களின் பெருக்கல் பலன். 2 நம்பரையும் பெருக்குனா 40 கிடைக்கும். இந்த 13 வந்து என்னது, மூலங்களின் கூடுதல். இப்போ 8 * 5 எவ்வளவு, 8 * 5 40யா, அப்படி 8 + 5 13. ஓகேவா, அப்போ 8 + 8, அப்போ 8p ஸ்கொயர் ப்ளஸ் 8p ப்ளஸ் 5p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த 13p வந்து பாருங்கள், 8p ப்ளஸ் 5p. இப்போ என்ன செய்வோம்னா, 8p ஸ்கொயர் ப்ளஸ் 8p ப்ளஸ் 5p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த 8pயை வந்து வெளியே காமன் எடுப்பேன், 8p. ஸோ p ப்ளஸ் 1. இங்கே என்னது, 5 வெளியே எடுங்க, p ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் காமனாக இருக்கா. ஸோ த p ப்ளஸ் 1 வெளியே எடுத்தால் என்ன, 8p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ p ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, 8p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ p ஈக்குவல் டு -1, 8p ஈக்குவல் டு -5. ஸோ p ஈக்குவல் டு -5/8. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள், p ஈக்குவல் டு -1, p ஈக்குவல் டு -5/8. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, இப்போ ப்ராப்ளத்தை பாருங்கள், நமக்கு வந்து விளக்கப்பட்ட மதிப்பு கேட்டிருக்காங்க. இன்னும் ப்ராப்ளம் முடியலை. என்ன பாருங்கள், 7p + 2 டிவைடட் பை 8p ஸ்கொயர் ப்ளஸ் 13p ப்ளஸ் 5. ஓகேம்மா, இப்போ 7p + 2 இது வந்து என்னதுமா, p + 1, 8p + 5. ஓகேவாம்மா, இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்களாம்மா, என்ன பார்த்தீங்களாம்மா, இந்த வந்து 8p ஸ்கொயர் ப்ளஸ் 13p ப்ளஸ் 5 வந்து நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம், p + 1, 8p + 5. இப்போ விளக்கப்பட்ட மதிப்பு வந்து நம்ம கேட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு சம்லேயே நான் வந்து விளக்கப்பட்ட மதிப்புக்கு வந்து கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 0/2னா என்னது, 0. 2/0னா ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. ஏம்மா, மேக்ஸில் ஆன்சர் கண்டுபிடிக்காதபடி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் 0 ஒரு இன்ஃபினிட்டினாலும் 0 தான். ஆனால் ∞/0னா நமக்கு என்ன, ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு 7p + 2 இந்த பகுதி இருக்குல்லம்மா, இதில் எந்த நம்பர் போட்டால் 0வாக மாறும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், p ஈக்குவல் டு -1, p ஈக்குவல் டு -1, p ஈக்குவல் டு -5/8. இப்போ pக்கு இந்த -1 போடுங்க, -1 + 1 தட் இஸ் 0. அப்போ 7p + 2 பாருங்கள். இப்போ pக்கு வந்து -1 போடுங்க, என்ன வரும்,
7p plus 2 divided by minus 1 plus 1 into 8 into minus 1 plus 5. So that is equal to 7p plus 2. இதை பாருங்க minus 1 plus 1 that is whole term 0. இதுக்கு நமக்கு ஆன்சருக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ விளக்கப்பட்ட மதிப்பு என்னது? -1. அதே மாதிரி p equal to -5/8. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிச்சோம் 8 8 கேன்சல் ஆயிரும். அப்படி தானம்மா? -5 + 5 இது டேர்மே 0 ஆயிரும். அதாவது இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, p equal to -5/8 இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த டினாமினேட்டர் இந்த பகுதி டேர்மே 0 ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்பு என்னது? விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னது? விளக்கப்பட்ட மதிப்புகள் வந்து என்னது? -1 -5/8. இதுதான் எனது விளக்கப்பட்ட மதிப்புகள். அம்மா பார்த்துக்கோங்கம்மா, இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன செய்யணும்னா, வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். இந்த 8p² + 13p + 5 இதுக்கு வந்து என்ன செய்யணும், இது கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூஸ் தான் என்னது என்ன இருக்கு இல்லையா, p equal to -1, p equal to -5/2. இந்த இதுதான் என்னது விளக்கப்பட்ட மதிப்புகள். ஏன்னா இந்த p equal to -1, p equal to -5/2 இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிச்சோமே இந்த பகுதி வந்து 0வாக மாறிடும். ஒரு நம்பர் பை 0ங்கச்சமே அதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இந்த மதிப்புகள் வந்து விளக்கப்பட்ட மதிப்புகள். வேறு எந்த மதிப்பு வேணாலும் போடலாம். 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், 5, 25 அந்த ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3/2 எல்லா வேல்யூஸு போட்டாலும் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இந்த 2 வேல்யூஸ் போட்டால் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுதான் எனது விளக்கப்பட்ட மதிப்புகள். ஓகேவாம்மா? வீடியோவை 1 டைம் ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஓகேவாம்மா? வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் கிளாஸஸ்க்கு வரணுமா, ஈவினிங் வந்து 7 to 9 வந்து லைவாக டியூஷனும் எடுப்பேன். அதுக்கு பிறகு நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் இருக்குமா, நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணி கொடுக்கணும். ஓகேம்மா? அதில் என்ன பெனிஃபிட்னா, விளம்பரங்களே இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம மேக்ஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். அமைதியாக உட்காந்து அழகாக படிக்கலாம். ஓகேம்மா? நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.